வெற்றி வாழ்வு திருச்சபையின் குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குமாரனை எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பாடுபட வைத்து எங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படி அவர் அங்கே மரித்திருக்கிறார். ஆண்டவர், இந்த நாளை நாங்கள் களி கூறும்படி எங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய வெற்றியின் சின்னம் கல்வாரி சிலுவையாக இருக்கிறது. எல்லாமே அந்த கோபாக்கினி ஆண்டவர் தண்டனை, நியாய தீர்ப்பு, எல்லா அநியாயங்களும் அவர் அங்கே ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்கி எங்களை பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படி நீர் உதவி செய்த ஸ்லாக்கியத்திற்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய நாமும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர் என்பதை அதன் அடிப்படையில் நாங்கள் பாடல்களை பாடப்போகிறோம். ஆண்டவரை பாடும் பொழுது ஆண்டவரை எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரை அதை சென்று அதை விசுவாசிக்கக்கூடிய திராணியை நீர் எங்களுக்கு மாற்றும்படி நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே, பாரத்தோடு வந்திருக்கலாம், ஆண்டவரை கவலைகளோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் அதை ஒன்றுமில்லாமலாக்கி விடுதலையோடு அவர்கள் ஆராதிக்கும்படி நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். உம்முடைய ஊழியத்தை வரவேற்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் மகிமையினால் நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி, சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றிவிட்டார். அவருடைய அன்பை நாம் சிலுவையிலே காண முடியும். உண்மை இல்லாத நம்மை உத்தமனாய் மாற்றிட அவர் சிலுவையிலே பலியானார். நமக்காக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஏனென்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக நமக்காக அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகும்படியாக. அவரை விட்டு தூரமாக நாம் ஓடி போனாலும் நம்மை தேடி வந்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். அந்த நாளிலே, எந்த நாளிலே நாம் மீட்கப்பட்ட அந்த நாளிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து போயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை, இந்த கல்வாரி அன்பை 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. அந்த அன்பு இரட்சகரை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி பாடுவோம். குருசில் மரித்தீ, என் பாவ சாவரோகம் நிந்தை அவமானம் தீண்டதே அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே, எனக்காய் குருசில் மரித்தீ, என் பாவ சாவரோகம் நிந்தை அவமானம் தீண்டதே அந்த நாளிலே.
பாவசாவரோகம் நிந்தை அவமானம் தீர்ந்தது அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே என்னிலே நீர் வைத்த அன்பை காட்டிட உம் சொந்த குமாரனை பலியாக்கினீ. என்னிலே நீர் வைத்த அன்பை காட்டிட உம் சொந்த குமாரனை பலியாக்கினீ. எனக்காக நீ பாதிக்கப்பட்டதால் என் சாபம் நீங்கி போனதே. எனக்காக நீ பாதிக்கப்பட்டதால் என் சாபம் நீங்கி போனதே. கல்வாரி தியாகநாதனே எனக்காய் குருசில் மரித்தீ. என் பாவசாவரோ நிந்தை அவமானம் தீர்ந்தது அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே என்னையே செல்வந்தனாக மாற்றிட சிலுவையில் தரித்திர ராணிரே. என்னையே செல்வந்தனாக மாற்றிட சிலுவையில் தரித்திர ராணிரே. செல்வந்த நானினே உம் தரித்திரத்தால் நீரெந்த ஐஸ்வர்யமணி. செல்வந்த நானினே உம் தரித்திரத்தால் நீரெந்த ஐஸ்வர்யமணி. கல்வாரி தியாகநாதனே எனக்காய் குருசில் மரித்தீ. என் பாவசாபரோகம் நிந்தை அவமானம் தீர்ந்தது அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே என்னையே நீருந்தன் நீதியாக்கிட என் அநீதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. என்னையே நீருந்தன் நீதியாக்கிட என் அநீதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. உம்மிரக்கம் உம்மாற அன்பினால் என்னையும் சொந்தமாக்கினீ. உம்மிரக்கம் உம்மாற அன்பினால் என்னையும் சொந்தமாக்கினீ. கல்வாரி தியாகநாதனே எனக்காய் குருசில் மரித்தீ. என் பாவசாபரோகம் நிந்தை அவமானம் தீர்ந்தது அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே எனக்காய் குருசில் மரித்தீ. என் பாவசாபரோகம் நிந்தை அவமானம் தீர்ந்தது அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே. ஆமென். ஹல்லேலூயா. How many of you are happy today? Yes, our God have, cleansed all our sins on the cross. So we have to celebrate. That's why it is called as Good Friday. Here we see the love of Jesus on the cross, the sacrifice he has done, and the forgiveness.
இந்த இடத்திலே கல்வாரி சிலுவிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் மன்னிப்பையும் நாம் பார்க்கிறோம். He showed the greatest love by sacrificing himself. அவர் தம்மையே பலியாக கொடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய அன்பை நம் மீது காண்பித்திருக்கிறார். Even while suffering on the cross, he forgave those who hurt him. அவர் கல்வாரி சிலுவிலே பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது கூட தம்மை காயப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தார். So let us learn from that we have to forgive others, help those who are in need, and also show kindness like him. நாமும் மற்றவர்களுக்கு அவரை போலவே மன்னிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because he has shown his grace upon us. ஏனென்றால் நம் மீது அவர் கிருபையை காண்பித்திருக்கிறார். Amen. ஆமென். Let's all stand up and sing this song நாம் together. யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். मुझे बुलाने वाले, मुझे छूने वाले, तेरे बिना मैं कुछ नहीं. मुझे बुलाने वाले, मुझे छूने वाले, तेरे बिना मैं कुछ नहीं. मैं जी रहा तेरी कृपा से, पला बड़ा तेरी कृपा से, ऊंचा उठाया है तेरी कृपा ने. मैं जी रहा तेरी कृपा से, पला बड़ा तेरी कृपा से, ऊंचा उठाया है तेरी कृपा ने. तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. यीशुआ अकेले रोते समय तसल्ली दी ना किसी ने, डगमगते समय संभाला ना किसी ने. अकेले रोते समय तसल्ली दी ना किसी ने, डगमगते समय संभाला ना किसी ने. चीख के मैं रोया जब आंसू पूंछा तूने, चीख के मैं रोया जब आंसू पूंछा तूने. तेरी कृपा नहीं तो मैं भी नहीं, तेरी कृपा नहीं तो मैं भी नहीं. तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. तेरी कृपा काफी है, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं. यीशुआ तारीफ करने लायक मुझ में कुछ नहीं है, विशेष गुण कोई मुझ में तो नहीं है. तारीफ करने लायक मुझ में कुछ नहीं है, विशेष गुण कोई मुझ में तो नहीं है. अयोग्य था फिर भी ऊंचा उठाया तूने,
अयोग्य था फिर भी ऊंचा उठाया तूने, तेरी कृपा नहीं तो मैं भी नहीं, तेरी कृपा नहीं तो मैं भी नहीं, तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, तेरी कृपा का, तेरी कृपा चाहिए, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, तेरी कृपा चाहिए, तेरी कृपा काफी है, तेरी कृपा नहीं तो मैं कुछ भी नहीं, यीशुआ। Hallelujah. Thank you, Jesus. Without your grace, we are not here, Lord. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் இங்கே நிற்க முடியாத ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். His grace is enough for us. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. Nothing else is needed. வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. When we are weak, when we are falling apart, நாம் He will hold you. நாம் விழும்பொழுது அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். The next song says about the holiness of God. அடுத்த பாடல் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து விளக்குகிறது. Generations will bow down and worship Him. தலைமுறை தலைமுறைகளாக அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும். Why? ஏன்? Because He is the sacrificial lamb that has been sacrificed for us. அவரே நமக்காக பலியாக செலுத்தப்பட்ட பலி ஆடாக இருக்கிறார். Amen. He has given His life for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். He has paid His precious blood. His precious blood has been shed for our sins. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி இருக்கிறார். நமக்காக அவர் அதை செலுத்தி இருக்கிறார். And He made us righteous. அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். Amen. ஆமென். He is holy forever. அவர் என்றென்றைக்கும் பரிசுத்தவானாய் இருக்கிறார். Let us sing this song together. நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். हजारों पीरिया सजदे में झुके, गाए गीत युगों का मेमने को, जो था हमसे पहले जो ईमान लाए, गाएंगे गीत युगों का मेमने को। यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा, हर सिंहासन शासन हुकूमत और ताकत, यीशु नाम सब नामों से ऊंचा, यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा, हर सिंहासन शासन हुकूमत और ताकत, यीशु नाम सब नामों से ऊंचा, सभी दूत गाए पवित्र ये जहां गाए,
पवित्र ऊंचा उठाए पवित्र सदा पवित्र सभी दूत गाए पवित्र यजमान गाए पवित्र ऊंचा उठाए पवित्र सदा पवित्र कर मिली क्षमा और हुए रिया गाओ गीत सदा में खो गर हो तुम मजार लेते उसका नाम गाओ गीत सदा में खो गाओ गीत सदा आमेन। यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा। हर सिंहासन शासन हुकूमत और ताकत यीशु नाम सब नामों से ऊंचा। यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा। हर सिंहासन शासन हुकूमत और ताकत यीशु नाम सब नामों से ऊंचा। सभी दूत गाए पवित्र यजमान गाए पवित्र ऊंचा उठाए पवित्र सारा पवित्र तेरे लोग गाए पवित्र महाराजा को पवित्र तू सदा रहेगा यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा। हर सिंहासन शासन हुकूमत और ताकत यीशु नाम सब नामों से ऊंचा। यीशु नाम श्रेष्ठ है, यीशु नाम महान है, यीशु नाम सब नामों से ऊंचा। हर सिंहासन शासन हुकूमत और ताकत यीशु नाम सब नामों से ऊंचा। सभी दूत गाए पवित्र यजमान गाए पवित्र ऊंचा उठाए पवित्र सारा पवित्र तेरे लोग गाए पवित्र महाराजा को पवित्र सुधरा रहेगा पवित्र सारा पवित्र तू सदा
ஆமென். ஹalleluya. இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய பாவங்களை தீர்த்தவர், இன்று வரை நம்மை பாதுகாப்பவர். அவர் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டதனால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் காயப்பட்டதால் நாம் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையிலே பாவியாக ஆக்கப்பட்டதால் நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையிலே ஏழ்மை ஆக்கப்பட்டதால் நாம் செல்வந்தர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். புதுமையானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்றுக் கொண்டேன் ஐயா.
தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானமடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக அவமானமடைந்து உம் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நீர் சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேன் ஐயா. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேன் ஐயா. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் ஆராதனைகளை நம்முடைய தேவனுக்கு செலுத்துங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி உங்கள் துதி பலிகளை நீங்கள் செலுத்துங்கள். கரங்களை உயர்த்தி அவர் செய்த சிலுவையிலே நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி, நமக்காய் அவர் ரத்தம் சிந்தினதை எண்ணி நாம் ஒவ்வொருவரும் நம் தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நன்றி பலிகளை நாம் மேலெடுப்போம். ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென்.
அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளாயிருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீதிமான்களாய் நீர் மாற்றினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே உம்முடைய கல்வாரி அன்பை எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. அப்பா உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோமே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் சிலுவையில எங்களுக்கு பெற்று தந்தீரே. சாபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் அநேகம் ஆயிரம் ஆண்டவரே. இந்நாள் வரை எபினேசரா இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்திற்கு நீர் சமாதானத்தை கொடுக்க வந்தீரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருதயத்திலே பரிபூர்ண சமாதானத்தை என் தேவன் தந்தருள்வீராக. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்திருக்கிற எங்கள் யாவருக்கும் அது விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் ஆண்டவரே, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் ஆண்டவரே, சுகமாக்கப்பட்ட வார்த்தைகளாய் அவைகள் வெளிவர என் தேவன் உதவி செய்வீராக. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாத்தியும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உடைய சொந்த குமார் என்றும் பாராமல் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தி என்னுடைய சாபத்தையும் என்னுடைய குறைவையும் என்னுடைய ஏழ்மையும் என்னுடைய தரித்திரத்தையும் ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, பரிபூர்ணத்தினால் நிறைந்து இருக்கும்படி, நிறைவினால் இருக்கும்படி இந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் நான் விசுவாசித்து உடைய நாமத்தில் நான் கொடுக்கிறேன். ஆமென்.